ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ம், விஜயோட சித்தி வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப எல்லாருமே கங்கா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னடி பண்ணி வச்ச, எதுனாச்சும் அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தியா, காசை ஒழுங்கா தானே கொடுத்துட்டு வந்த அப்படின்னோடனே, ஏம்மா நான் என்ன பண்ணேன், நான் ஒழுங்கா தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க சித்தி வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னொடனே, உங்க பொண்ணை இப்படிதான் மரியாதையா வளர்த்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்னோடனே, இப்ப கங்கா ரொம்ப ஓவராவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நாங்களே வீடை காலி பண்ணிடுறோம் சொல்லிட்டு கங்காவே அவங்க வாயால சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன சொல்றது, அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். 10 நாள் டைம் குடுக்குறேன். நீங்க கிளம்புங்கன்னோனே, அதுக்குள்ள கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க 1 வாரத்திலேயே காலி பண்ணிருவோம்" அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்க சித்தி வந்து, "உனக்கு இவ்வளோ திமிரு இருக்குல்ல, 1 வாரம் தான். அதுக்குள்ள நீ வந்து காலி பண்ணிரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்போ காவேரி வேற விஜய சுத்தி சுத்தி வராங்க. அவர் வந்து அந்த ஊஞ்சல்ல உட்காந்து சிஸ் லேப்டாப்ல என்னமோ பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து, இந்த மாரி எங்க அக்கா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு, அவங்க சித்தி வேற அங்க போயிட்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ் எதனாச்சும் சொல்லுங்களேன்னு சொல்லி, ஊஞ்சல சுத்தி சுத்தி வராங்க. ஊஞ்சல் கிட்ட முட்டி போட்டு கேட்கறாங்க. அவங்க விஜய் கிட்ட வந்து சுத்தி சுத்தி வந்து கேட்டு டயர்ட் ஆயி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா விஜய் பார்த்து, "என்ன டயர்ட் ஆயிட்டியான்னோனே?" "ஆமா, என்ன செய்றது? உங்கள மாரி வசதியானவங்களுக்கெல்லாம் கோவம் வரல, எல்லாம் வரல. எங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு கோவமே வரக்கூடாது. எப்படி இருந்தாலும் உங்க சித்தப்பா பேசினதெல்லாம் தப்பு தானே. அவ வந்து காசு குடுத்த மொற தப்பு தான். ஆனா அவளுக்கும் கோவம் வரும்ல. அவ இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? காச மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு அவரோட வாய உடைச்சுட்டு போயிருப்பீங்கல்ல. நாங்க என்ன அப்படியா செஞ்சோம்? எங்களுக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா விஜய் எந்திரிச்சு வந்தோனே, "என்னங்க?" அப்படின்னோனே, இப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு தாத்தா என்ன சொன்னாருன்னோனே, தாத்தா இப்ப எல்லாருமே கோவமா இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். 2 நாளைக்கு ஃப்ரீயா விட சொன்னாருன்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, நானும் அததான் சொல்றேன். 2 நாள் ஃப்ரீயா விடு. சித்தி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவங்க எங்கேயும் போகவும் வேண்டாம். யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஏன் போகலன்னு. அத நான் பாத்துக்கிறேன். சும்மா ஃப்ரீயா விடுனோனே, காவேரி உண்மையாவா சொல்றீங்கன்னோனே, ஆமா போய் சாப்பிடு. ஊஞ்சல சுத்தி சுத்தி டயர்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. இப்ப காவேரி பயங்கர ஹாப்பியா அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, இப்ப வீட காலி பண்ணிட்டு எங்கடி போறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்காவ திட்டிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து கரெக்ட்டா காவேரி வராங்க. இப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க யாரும் காலி பண்ண வேண்டான்னோனே", இப்ப கங்கா என்ன சொல்றாங்க, "வந்துட்டா நாடகக்காரி. அவ தான் அங்கருந்து எல்லாரையும் பிரச்சனை பண்ணி அனுப்பிவிடுவா. அப்புறமா சால்வ் பண்ற மாரி அவளே பின்னாடி வருவான்னோனே", "என்னக்கா நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். நீ இப்படி சொல்றன்னோனே", "நீ வெளியில போடின்னு" சொல்லிட்டு கங்கா காவேரிய பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுருந்தாங்க. இப்ப காவேரி அப்படியே கோவமா வர்றாங்க. அப்ப விஜய் வந்து ஜீப்ல வர்றாரு. வரும்போது ஏறுனோனே, "ஏன் மூஞ்ச தொங்க விட்டுட்டே வரேன்னோனே", "எல்லா இடத்துலயும் நானே பல்ப் வாங்க வேண்டியதா இருக்கனோனே, நீ வந்து வண்டியில ஏறு. நானே உன்ன போய் ட்ராப் பண்றேன்னு" சொல்லிட்டு விஜய் காவேரிய கூட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அப்ப போகும்போது காவேரி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே வராங்க. அப்ப விஜய்க்கு வந்து காவேரி அழுதோனே விஜய்க்கு ரொம்ப ஒரு மாரியா இருக்குது. அப்புறமா டிஷ்யூ பேப்பர்லாம் குடுத்து, தண்ணி எல்லாம் குடுத்து பாட்டு போட்டு விடுறாரு. அப்ப காவேரி அப்படியே பார்க்குறாங்க. "இல்ல உன் மூட சேஞ்ச் பண்ணலாமேன்னு போட்டு விட்டேன்" அப்படின்னோனே, "சரி இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.